எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு அவர் பதில் தருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆமாங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது சிம்சோன் ஒரு இறந்து போன கழுதையின் தாடை எலும்பை எடுத்து பெலிஸ்தரை 1000 பேரை கொன்ற பின் சிம்சோனுக்கு மிகவும் தாகம் உண்டாயிற்று. பாருங்க, அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். தேவரீர், உமது அடியேன் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர் கையில விழ வேண்டுமா என்றான். சிம்சோனின் கூப்பிடுதலை கேட்ட தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். தண்ணீர் வந்தது. அவர் குடித்த போது பிழைத்தார், உயிர் பிழைத்தார் என்று சொல்லி வேதத்தில்